Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உயர்கல்வித்துறை சார்பில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? சென்னையில் முதலில் தொடங்கப்பட்ட ராணி மேரி கல்லூரியில உயர்கல்வித்துறை சார்பில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கட்டப்பட்ட மற்றும் பாலிடெக்னிக் காலேஜில் கட்டப்பட்ட கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். 120 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஆய்வகங்கள், வகுப்பறை கட்டிடங்கள், பணிமனைகள், விடுதி கட்டிடங்கள் ஆகியவெல்லாம் திறந்து வைக்கப்பட்டன. ஏன்னா கல்லூரி விடுப்பெல்லாம் முடித்து வரக்கூடிய ஜூன் மாதம் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான கட்டடங்கள், புதிய கட்டடங்கள் கிட்டத்தட்ட 207 கோடி ரூபாயில 12 மாவட்டங்கள்ல திறந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா புதிய கட்டடம், அதாவது திமுக எம்பி ராஜ்யசபாவில் இருக்க வில்சன் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ராணிமேரி கல்லூரியில ஒரு கலையரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் தற்போது நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர், அதே போல உயர்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். 12 மாவட்டங்கள்ல இந்த கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. சில கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படக்கூடிய விழாவும் நடைபெறுகிறது. அதே போல இங்க 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கலையரங்கமும் கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மாணவ மாணவிகளுடன் முதலமைச்சர் தற்போது ராணிமேரி கல்லூரியில் கலந்துரையாடி இருப்பதும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். சிவகங்கை மற்றும் தென்காசி மாவட்டம் கல்லூரிகளில் 4 வகுப்பறைகள், 2 ஆய்வகங்கள், 3 கழிப்பறைகள் ரூபாய் 3.5 கோடி மதிப்பு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.